வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய நாளில் மன நிம்மதி, மனநிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 14ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, ஆங்கிலத்தில் 30/11/2025. இன்னைக்கு இரவு 9:30 வரைக்கும் தசமி திதியும் அதற்கு பிறகு ஏகாதசி திதியும் இருக்கு. நாள் முழுவதும் உத்திரட்டாதி நட்சத்திரம் காணப்படுது. காலையில் 7:23 வரைக்கும் வஜ்ர நாம யோகமும் அதற்கு பிறகு சித்தி நாம யோகமும் காணப்படும். காலையில் 10:28 வரைக்கும் தைத்துளை கரணமும் அதற்கு பிறகு இரவு 9:30 வரைக்கும் கரசை கரணமும் அதற்கு பிறகு வணிசை கரணமும் காணப்படுது. இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தோம்னா நாள் முழுவதும் அமிர்த யோகம் இருக்குது. இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தோம்னா மேற்கு திசையில் இருக்குது. அதுக்கான பரிகாரம் வெள்ளமாகும். மேற்கு திசையை நோக்கி ஏதாவது தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதா இருந்தால் வெள்ளத்தை தானமாக கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இன்றைய நாளில் தசமி திதி தான் இருக்குது. நான் நேற்றே சொன்னேன், நவமி தசமி திதிகளில் எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் இருக்கிறது தான் நன்மையை தரும். ஏன்னா அது நிர்மூலமாக ஆக்கிவிடும். அஷ்டமி திதியில் செய்யலாம். நிறைய பேர் இந்த பாரம்பரிய ஜோதிடத்தில் பின்பற்றவங்க தப்பான முறைகளில் சில விஷயங்களை பதிவு செஞ்சு வச்சது அது தான் உண்மைன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் சில மூலியங்களில் நான் செய்து பார்த்துருக்கேன். பரிசோதனை மூலியங்களில் நாங்கள் செய்து பார்த்துருக்கோம். அதில் நிறைய விஷயங்கள் நன்மை நடந்திருக்கு. அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், அஷ்டமி நல்லது, நவமி தசமியும் விட்டுருங்க. அப்போ இன்றைக்கு தசமி திதி இருக்குது. அதை பற்றி நம்ம எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யாமல் இருக்கிறது நன்மையை தரும். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். நான் எப்பொழுதுமே உங்களுக்கு சொல்கிறேன், அந்த ராசி பலன் அப்படின்றது நிறையா நம்ம சொல்லும்போது எல்லாமே பொது பலன்களையே தெளிவாக நிறையா சொல்லிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு இதனால் ஒரு குழப்பம் இருக்குது. காலையில் இவர் சொல்லிட்டு போகிறாரு, நம்மளுக்கு நடக்குது இல்லை. அப்போ ஒன்று நம்ம பொய் சொல்கிற ஒரு பொய், அல்லது என்னென்னா ஜோதிடமே பொய்ன்னு வந்துடுறாங்க. சயின்ஸ் தான் உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி ராக்கெட் சயின்ஸ் அப்படின்னு நம்ம ஒன்றை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அதில் கப்ளர் லோ அப்படின்றத யூஸ் பண்ணுறாங்க. அந்த கப்ளர் லோ தான் ராக்கெட் சயின்ஸினுடைய அடிப்படை. அது இல்லாமல் நீங்கள் ராக்கெட் சயின்ஸை உருவாக்கவே முடியாது. அப்போ அப்படிப்பட்ட அதை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு சொன்னால் ஜான்ஸ் கப்ளர். இவர் பல பேட்டிகளில் பல இடங்களில் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறார். தன்னுடைய கண்டுபிடிப்புக்கும் ஆராய்ச்சிக்கும், அவர் ஒரு ஆராய்ச்சியாளர், அறிஞர், வானியல் ஆராய்ச்சிக்கும் மூலம் ஜோதிடம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ விஞ்ஞானிகளை ஏற்றுக்கிட்டாங்க. நீங்கள் உங்களுக்கு ஏன் புரியுதில்லை அப்படின்னா, உங்களுக்கு இதை பற்றியான விளக்கம், அறிவு இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்போ இந்த அறிவை நீங்கள் எப்படி வளர்த்துக்கொள்ளலாம் அப்படின்னா, சரியான முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், கர்மாவை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது உங்களுடைய லக்னம். யாருக்குமே லக்னம் தெரியாது. இங்கே 100% லக்னம் தெரியாது. முதல்ல லக்னத்தை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன்னா லக்னம் தான் உங்களுடைய முக்கியம். அதுதான் பலன் சொல்ல போகுது. எந்த ஒரு கிரக மாற்றமாக இருந்தாலும் எந்த ஒரு இதாக இருந்தாலும் லக்னத்தை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே ஏதோ சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி சனி பேச்சு, குரு பேச்சு, ராகு கேது பேச்சு, வக்ரம் அப்படின்ட்டு ஏதோ ஒன்றெல்லாம் சொல்லிட்டு வராங்க. அதுக்கெல்லாம் நான் போகலை. அப்போ முதல்ல முக்கியமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். லக்னம், உயிர், லக்ன பலனையும் கேளுங்க.
ராசி, உடல் மனம், அதில் பலனும் கேளுங்க. 75லேருந்து 80% உயிர் பலன் தான் லக்ன பலன் தான் வேலை செய்யும். அப்போ அதையும் கேட்டுக்கொள்ளுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ராசி 20லேருந்து 20%, 15-20% வேலை செய்யும். அதையும் கேட்டு ஒப்பிட்டு பாருங்கள். 2வது விஷயம், மகாதிசை புத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அந்த மகாதிசை புத்தி உங்களுக்கு சாதகமாக பாதகமானு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. 3வது, தசைநாதனோ புத்திநாதனோ கர்ம நட்சத்திரத்தில் இருக்காரான்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்களுடைய மகா திசையில் ஒரு புத்தி ஊழ்வினை புத்தியாக இருக்கும், அது நடக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். இவ்வளத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பலனை கேட்கும்போது தான் அது சரியாக வழி நடத்தக்கூடியதாக இருக்கும். அப்போ தெளிவாக இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பலனை பாருங்கள். முதல்ல மேசராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே ஒரு புத்துணர்வு கிடைச்ச மாதிரி இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீண்ட நாளாகவே ஒரு சிக்கலில் மாட்டியிருப்பாங்க. அது கடன் சிக்கலாக இருக்கலாம், ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டியிருப்பீங்க. அதுலேருந்து வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஒரு வெளிவந்த ரிலீஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆங்கிலத்தில். அப்படி ஒன்று கிடைச்ச மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க. இல்லாட்டி ஒரு சுதந்திரம், ஒரு விஷயத்தில் அடைப்பட்டு வெளியே வந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. நோய்கள் நொடிகளில் இருந்தீங்க கூட அதுலேருந்து வெளிவர்றது, போகக்கூடிய தலையோடு போகக்கூடிய ஒரு விஷயம் வந்தால் கூட அது தலைப்பாகையோடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள்ள உங்களுடைய ராசி அல்லது லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, கடல் கடந்து தொடர்போடு ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அது தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், உங்களுடைய உறுப்பினர்கள், குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், முக்கியமாக கணவன் அல்லது மனைவி இங்கே இருக்கலாம், பங்குதாரர்கள் இருக்கலாம். அதாவது அங்கேருந்து ஒரு இன்வெஸ்டர், முதலீட்டாளர் அப்படிங்கிற ஒருத்தர் கடற்கடந்து, இவங்க விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்களோட பேசும்போது இன்றைக்கி ஒன்று அவதானமாக இருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு செலவை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணுங்கள். ஆலோசனை பண்ணிவிட்டு அந்த செலவை செய்யுங்க. இல்லைன்னா அது நஷ்டமாகவோ வீண் விரயமாகவோ போயிடும். ரிஷபராசியில் பிறந்த பெண்களுக்கு உடல்நிலையில் சில கோளாறுகள் இல்லைன்னா உடல் உபாதைகள் இருக்கலாம். அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்குள்ள சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்திர குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக எல்லாருக்குமே ஆள் மனசு ஆசைகள் எல்லாம் நிறையா இருக்கும். இதை செய்யணும், அதை செய்யணும், ஒரு தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, பணம் ரீதியாக, உடை ரீதியாக, உபகரணங்கள் ரீதியாக, நபர் ரீதியாக, உறவுகள் ரீதியாக அதெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நீண்ட நாளாக 2வது திருமணத்துக்கு வரன் தேடிக்கிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா அதுக்கான பேச்சுவார்த்தையில் இருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பார்த்த பணவரவுகள்லாம் உங்களுக்கு வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால், அண்ணன் அக்கா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில நன்மைகள், அவங்க மூலியமாக சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நன்மைகளையும் வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்தி கொள்கிறதுக்கு நீங்கள் சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்திர குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின் போது முக்கியமாக நான் சொல்கிற விஷயங்களில் இந்த 3 பேர் சம்மந்தப்பட்டிருப்பீங்க. ஒன்று நீங்கள், உங்களுடைய தந்தை அல்லது உங்களுடைய மகன், 3 பேருடையும் இது சம்மந்தப்படுத்தி பார்க்கணும். அதாவது தொழில் அல்லது வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், 2வது கல்வி சார்ந்த விஷயங்கள், அடுத்தது உங்களுடைய உடல் நலம் சார்ந்த விஷயங்கள். இவ்வளோ விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு கொண்டாட்டத்துக்கு போகிறோம், களியாட்டத்துக்கு போகிறோம், இல்லை ஒரு சொத்து விஷயத்தை பற்றி பேச போகிறோம்லாம் இன்றைக்கி அதுக்குரிய நாளில் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். இந்த 3 பேர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்குள்ள நீங்கள் சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்திரா குலதெய்வம் கருணாநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது,
தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்தது கல்வி சார்ந்த விஷயம், அதுவும் உயர்கல்வி சார்ந்த விஷயங்களில் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. 3வது, வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதோ ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க. வீடு, காணி, வாகனம், சொத்து, குடும்பம், வேலை, தொழில் அப்படிங்கிற ஏதோ ஒரு விஷயம் எடுக்க போகிறோம்னா இன்றைக்கி அதுக்குரிய நாளில். வீடை மாற்றுவோமா, வீடுகளை புனரமைப்பு செய்வோமா, பழுது பார்ப்போமா, கணவன் மணி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் அது ஒரு முடிவு எடுப்போமா, அதெல்லாம் இன்றைக்கு வேண்டாம். இன்றைக்கி அமைதியாக இருந்தீங்கன்னா என்னால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சூரிய பகவான், குலதெய்வம், கருணாதன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும். அடுத்து கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத சில உங்களுடைய முயற்சினால் பல வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிர்ஷ்டங்கள் தேடி வரலாம். நோய்களில் இருந்தீங்கன்னா அதுலேருந்து விடுபடலாம். அதிலிருந்து விடுபட்டு அதாவது உங்களுக்கு ஒரு திருப்தி, நீண்ட நாளாக ஒரு நோயில் அவதிப்பட்டு இருந்தீங்கன்னா அதுலேருந்து வெளிவரதுக்கான வாய்ப்புகள் நிறையா. உங்களுக்கு தம்பி தங்கைகளோட ஆதரவுகள், உங்கள் முயற்சிக்கெல்லாம் வெற்றி, தந்தை வழி இன்சூரன்ஸ் சொத்துக்கள்லாம் உங்களுக்கு வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் ஆஞ்சநேயர், குலதெய்வம், கருணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து துளாராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக திருமணத்துக்கு வரன் தேடுபவர்கள், திருமண பேச்சுவார்த்தையில் இருப்பவங்க எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுத்துடக்கூடாது. கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. முக்கியமாக உங்களுடைய வார்த்தை பிரயோகங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்தது, உங்களுடைய கணவன் மனைவி இருவருக்கும் இடையில் கருத்து வேறுபாடு, முரண்பாடுகள் வந்துச்சுன்னா கடந்து போகிறதுக்கு பாருங்கள். கையில் இருக்க பணத்தை கொண்டு போய்ட்டு ஏதோ ஒரு விஷயத்தில் நான் முதலீடு பண்ண போகிறேன் இன்றைக்கு எதுவுமே செய்யாதீங்க. அடுத்தது, நண்பர்கள், உறவினர்கள், பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்கள் இவங்க விஷயத்தில் எல்லாத்தையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. 2வது குழந்தை விஷயத்துலையும் கவனமாக இருங்க. நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையுமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள மகாலட்சுமி, குலதெய்வம், கருணாநாதன், யோகாதிபதி வழிபாடை செய்து கொள்ளுங்கள். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்களில் கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க. தொழில் சார்ந்த விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். கடன் கொடுக்கல் வாங்கல்கள் மற்றும் அதன் மூலியமாக எதிரிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல் உபாதைகள் எதுவும் ஏற்படுச்சுன்னா உடனடியாக வைத்தியசாலையை நாடுறது நன்மையை தரும். இதனால் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள விநாயக பெருமான், குலதெய்வம், கருணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது பாவ பிரிவினைகள், சொத்து சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா இன்றைக்கு நீங்கள் எடுக்கலாம். அதுக்கான ஒரு சிறப்பான நாளாக இருக்குது. குழந்தைக்காக மிச்ச நாளாக நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய குழந்தைகள் வெளிநாடுகளுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்கன்னா அதுக்கான இன்றைக்குரிய நாள் அதுக்குரிய நாளாக இருக்குது. அவர்கள் வாழ்க்கையிலும் சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குலதெய்வத்தின் அருள் ஆசையெல்லாம் இன்றைக்கி இருக்குது. நீங்கள் போய்ட்டு ஒரு தடவை குலதெய்வத்தை வணங்கி வந்தீங்கன்னா எல்லா நன்மைகளும் கிடைக்கும். காதல் விவகாரங்களில் சில நன்மைகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. களியாட்டங்கள், கொண்டாட்டங்கள்லாம் உங்களுக்கு இன்றைய நாளில் சிறப்பாக இருக்கும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள குலதெய்வம், கருணாநாதன், யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வீடு, காணி, வாகனம், சொத்து, அது அசையும் சொத்தாக இருக்கலாம், அசையா சொத்தாக இருக்கலாம். அது சம்மந்தமாக எந்த ஒரு முடிவும் எடுத்துடக்கூடாது. அதாவது புதிதாக வாங்குறது, விற்கிறது, அது ஒரு தொழில் நிமித்தமாகவோ அல்லது வருமான நிமித்தமாக ஏதோ ஒன்று அதில் செய்கிறது, அடகு வைக்கிறது, திருப்புறது, பழுது பார்க்குறது, புனரமைப்பது எதையுமே தொடக்கூடாது. கையில் இருக்க பணத்தை கொண்டு போய்ட்டு நான் அதை செய்ய போகிறேன் இதை செய்ய போகிறேன்னு இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது. அடுத்து கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விவகாரங்களில் கவனமாக இருக்கணும். கல்வி, அதாவது பாடசாலை கல்வி கற்கிற மாணவர்கள் அவங்களுடைய கல்வி செயற்பாடுகளை கவனமாக இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தாய்மாமன் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கல பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை, மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள் இவங்களோட குலதெய்வம், கருணா, யோகாதிபதி வழிபாடுகளையும்
ஆதிபராசக்தி கவச பாராயணம் அல்லது பாராயணத்தை கேட்குறது நன்மையை தரும். அடுத்து கும்பராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் தொழில் ரீதியாகவோ வியாபார ரீதியாகவோ இல்லை ஏதோ ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதில் ஒரு தடையும் தாமதமாக இருக்கும். இன்றைக்கு கவலைப்படாதீங்க, உங்களுக்கான நாள் வரும். அந்த நாளில் உங்களுக்கு சிறப்பாக எல்லாம் நடக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தம்பி தங்கிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருங்க. ஒரு பயணம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணுங்கள். போகிறதுக்கு முன்னாடி ஒரு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி போகிற நபர் இருப்பாரா, போகிற காரியங்கள் சரிவருமானு கேட்டு போங்க. இல்லைன்னா வீண் அலைச்சல்கள் ஏற்படும். ஒரு பத்திர பதிவுகளை செய்கிறதுக்கு இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கும். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து மீனராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லி குடும்ப அங்கத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களோட தேவையற்ற ரீதியில் வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகள் செய்யாமல் இருக்கிறது நன்மை தரும். உங்களுடைய வார்த்தை பிரயோகங்களை கவனமாக இருங்க. முக்கியமாக உங்களுடைய தந்தையுடன் தேவையற்ற ரீதியில் எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்துக்கொள்ளாதீங்க. உங்களுடைய வார்த்தையை விட்டுறாதீங்க. உங்களுக்கு ஒரு பணம் தேவை இருக்குது, நீங்கள் அதை செய்ய போகிறீங்க இதை செய்ய போகிறீங்கன்னு தந்தைகிட்ட போய் சண்டை பிடிக்கிறது, கையில் இருக்கிற சேமிப்பு இதுகளை கொண்டு போயிட்டு செலவழிக்கிறது, இதெல்லாம் கூடாது. இந்த நாளில் அமைதியும் பொறுமையும் மௌன விரதம் இருக்கிறது நன்மையை தரும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும். அடுத்து இன்றைய நாளுக்கான நற்சிந்தனையை பார்ப்போம். வார்த்தைகள் உலகத்தில் பயங்கரமான ஆயுதம் அப்படிங்கிறது வார்த்தை. அந்த வார்த்தையை நம்ம சரியாக பயன்படுத்தினா எந்த இதயத்தையும் திறக்கலாம், எந்த வாயையும் மூடலாம். அதுக்காக வேண்டி தேவையில்லாத விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது. நம்ம ஏதோ பேசுவோம், அது நம்ம முன்னுக்கையோ பின்னுக்கையோ இல்லாமல் நடுவில் இருக்க இடத்தை கொண்டு போயிட்டு வைரலுங்கிற பேரில் ஒவ்வொருத்தரையும் சீரழித்து கொண்டு இருக்கிறார்கள். எத்தனையோ அரசியல்வாதிகள், எத்தனையோ தொழிலதிபர்கள், எத்தனையோ விஞ்ஞானிகள், எத்தனையோ சினிமா பிரபலங்கள், இவங்க எல்லாத்தையுமே போட்டு சீரழிக்கிறாங்க. வார்த்தைங்கிற ஒரு ஆயுதம்தான், அதை சரியாக பயன்படுத்துங்க. தப்பு நீங்கள் செய்யாதீங்கன்னு சொன்னேன். தப்பு செய்கிறவங்களோட நீங்கள் அதையும் பார்த்து ரசித்து அதை 4 பேருக்கு ஷேர் பண்ணுறது மூலியமாக பகிர்றது மூலியமாக இன்னும் நீங்கள் தப்புகளை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதனால் உங்கள் வார்த்தைகளை தூய்மைப்படுத்துங்கள். முதலாவது இதயத்தை தூய்மைப்படுத்துங்கன்னு சொன்னேன். அப்போ இதயத்திலேருந்து வார வார்த்தைகள், உங்களுடைய சொற்கள் தூய்மையாக, வார்த்தைகள் தூய்மையாக வரும். அப்போ அதில் நேர்மறையான வார்த்தைகள், அன்பு கலந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் கொண்டு வாங்க. அதை கொண்டு அதை எல்லாருக்கும் நீங்கள் சரியான முறையில் கொடுக்கும்போது ஒரு இதயத்தில் உங்களுக்கு இடம் கிடைக்கும். ஒரு இதயம் பல இதயங்களை சரியாக இதயத்தை திறக்கும். அதுதான் வார்த்தைகள் இதயத்தை திறக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அது ஒரு சாவி. அது உங்களை பற்றி தப்பாக பேசுகிற வாய்களையும் மூட வச்சிடும். அப்போ நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல வார்த்தைகளை பேசுங்க, தூய்மையான வார்த்தைகளை பேசுங்க, மனசோட பேசுங்க, அன்பு கலந்த வார்த்தைகளை பேசுங்க, நேர்மறையான வார்த்தைகளை பேசுங்க. மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.